அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பான உறவுகளே, அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லா தஜஅலு புயூத்தகும் மகாபிர் இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளை அடக்கக்கூடிய மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னாங்க. அதாவது ஜனாசாக்கள் அடக்கக்கூடிய கபறுகளாக மண்ணறைகளாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டும் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ்களை கொண்டும் புகழ் மாலை கொண்டும் குர்ஆனை கொண்டும் நன்மையான அமல்கள் செய்வதை கொண்டும் உங்களுடைய வீடுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, செழிப்பாக ஆக்குங்கள். அதை பலனுள்ளதாக பாக்கியம் பெற்றதாக வீடாக உங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டிலிருந்து என்ன செய்கிறான ஷைத்தான் பலா முசீபத்துகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய சோதனை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் விரண்டு ஓடி விடுகிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய வீடுகளில் குர்ஆனை ஓதாமல் திக்ர் செய்யாமல் நன்மையான அமல்கள் செய்யாமல் அந்த வீடு என்ன செய்யாதீங்க, கபறுகளாக ஆக்கி விடாதீர்கள். கபரில் உள்ளே போய் நம்ம என்ன செய்ய முடியாது, குர்ஆனை ஓத முடியுமா? ஜனாசாக்களை அடக்கிட்டு உடனே வந்துடுறோம். இந்த ஜனாசா உள்ளே என்ன வேதனைப்படுறதுங்கிறது படைச்ச ரப்புக்கு தான் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சோதனைக்குரிய அந்த நிலை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்முடைய வீடுகளில் அதிகமான முறையில் அருள்மறையாம் திருக்குர்ஆனை ஓதக்கூடிய செழிப்பான வீடாக நம்முடைய வீடுகளையும் பரக்கத்தையும் நிறைந்த வீடாக திக்ருகளை கொண்டும் நூறானியத்து பெற்ற வீடாக நம்முடைய வீடுகளை அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் நம்முடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய சிறப்பான வாழ்க்கையாக பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் தந்தால் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.